கால் படம் வந்துட்டு அதுக்காக என்ன மன்னிச்சிரு. பார்த்துட்டு என்னடா லுக்கு போடா. 45 மினிட்ஸ் இதே மாதிரி போட்டில் உட்காந்து மட்டும் குளிக்கிறத வேடிக்கை தான் பார்க்கணும் போல இருக்கு. சென்னை போன உடனே வேலையை ஸ்விம்மிங் கற்றுக்கணும். கிங் ஆஃப் கிரிக்கெட் விராட் கோலி அவர்களை தான் வந்து நான் இப்போ பார்த்தேன். அதுவும் இவ்வளோ கிட்டக்க பார்த்தேன். எல்லாருமே பயமா இருக்கும் இந்த போட்ல. அங்க பாருங்க அந்த கடலை எவ்வளவு பயமா இருக்கு. எப்படி போய் சேர்ந்துருவோமா அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்து நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன்னா கைஸ் உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். வரலன்னா இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிஜமாவே பயமா இருக்கு. ஹலோ, வெல்கம் டு பாலி. ஏன் சிரிச்சிட்டு இருக்க? வெல்கம் டு பாலி இல்ல, நம்மளே போதான் போறோம். எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. இனிமே இது கேட்க முடியாது, இந்த வாக்கியத்தை கேட்க முடியாது. எப்படி மாத்துற? ஓ அந்த திருப்பியா? ஆஹா பயங்கரமான ஆளா இருக்காங்க. பட்டிமன்றம்னா பட்டிமன்றம் தான். அதாவது ஆண்கள் பக்கம் டக்குன்னு திரும்பினா பெண்கள். சரி விடு, இப்ப அது எதுக்கு? இப்ப என்ன நம்ம டக்குன்னு எங்க திரும்புறோம்? மனசே வலிக்குது எனக்கு. பாலியை விட்டு போறோம் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ உள்ள ஒரு மாதிரி பண்ணுது ஜெசி, அந்த மாதிரி இருக்கு. உனக்கு அப்படிலாம் இல்லையா? இன்னும் ஆரம்பிக்கல. ஏன் சொல்லு. ஏன்? ஏன்னா நாங்க பாலியை விட்டு தான் போறோம். போறது வீட்டுக்கு வரல, புக்கெட்டுக்கு. தாய்லாந்து போறோம் guys, தாய்லாந்து. புக்கெட், கிராபி, வெரேவா. நாங்க அங்க போறோம். அதனால மேபி அங்க இருந்து கிளம்புவோம், மன வழியில கிளம்புவோம் போல. இந்த வீடியோவை நீங்க வந்து பாலியோட எண்டிங்காவும் வச்சுக்கலாம், இல்ல புக்கெட்டோட பிகினிங்காவும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு மாதிரி ரெண்டு எமோஷன்ஸும் கலந்துருக்கு. ஆமா, நாங்க தாய்நாடுக்கு திரும்பல, அதுக்கு பதிலாக தாய்லாந்து போய் வணக்கம். அது வந்து லேட்டரா வந்து நாங்க அப்படி ஒரு ஸ்டோரி போட போறோம். தாய் மண்ணே வணக்கம். So we'll meet you on Phuket bro. Bye. Welcome to Thailand. ஹலோ. ஸோ பாலியில வந்துட்டு நாங்க எப்படி இருந்தோம் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், நாங்க ஒரு கண்ட்ரில 2 கண்ட்ரி டிராவல் பண்றோம் வித் த சேம் டிக்கெட் காஸ்ட் ஆஃப் பாலி. நாங்க அப்படியே நடுவுல தாய்லாந்துல இறங்கி அதுக்கப்புறம் தான் சென்னை வர வேண்டியது இருந்தது. அதனால தாய்லாந்துல இங்க புக்கெட்ல வந்துட்டு 3 days 4 days இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இங்க இந்த 7-Eleven இதான் வந்து என்னோட ஃபேவரட்டான ஷாப். எல்லா டைமும் இருக்கும், கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாமே நாங்கள் இங்கே தான் முடிச்சுட்டு இருக்கோம். ஒரே ஒரு மீல் மட்டும் வெளில போய் உட்காந்து அவங்க ஹோட்டலுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே தான் கொடுக்குறோம். இங்கே வந்து நாங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா அப்படியே இந்த சென்னையில் எடுக்க வேண்டிய ரெஸ்ட்டை நம்ம இங்கே ஜாலியாக ரிலாக்ஸ்டா அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு ஜாலியாக சாப்பிட்டு அப்படிதான் நாங்கள் வந்து ஒரு 2 days இருந்தோம். ஒரு வண்டர்ஃபுல்லான ஐலாண்டு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விச் கம்ஸ் அரௌண்ட் ஒருத்தருக்கு எவ்வளோ ஒரு 3000 ரூபாய் வருது. ஃபிஃபி ஐலாண்ட் அவங்களே லஞ்ச் கொடுத்துருவாங்க, ஸ்பீட் போட்ல கூட்டிட்டு போயிடுவாங்க, இங்கேருந்து வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. ஆமா, கயாக்கிங் கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ண போறாங்க. 3 ஐலாண்டுக்கு போக போறோம் ஃபிஃபிலேயே. ஸோ அங்கதான் வந்துட்டு இன்னைக்கு நீங்க எங்களை பார்க்க போறீங்க. நல்லா அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த காத்துக்கு செம்ம வெயில். ஸோ அதனால வந்துட்டு எங்கேயா காற்று வருதான்னு பார்த்து ஃபேன் கிட்டேயே உட்காந்துருக்கேன். அந்த அளவுக்கு வந்து வெயிலாக இருக்குது. ஷூஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போன போல இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஒரு மாதிரி அது பேர் என்னது, ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. முள்ளு குத்தும், ஏறிடும், உள்ளே இது போயிடும், அதில் ஏதோ ஒன்று இருக்கான், அதெல்லாம் குத்திக்கும். அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இது வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏண்டி முள்ளு குத்தும் இதாகும் பயமுறுத்தியே நம்மளை வாங்க வச்சுட்டாங்க எல்லாமே. நம்ம என்ன தெரியுமா, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் பயமுறுத்ததுக்கு அப்புறம் வாங்கிருக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடியே பயந்து போய் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, அது இல்லாம வந்துட்டு இன்னொன்னு அந்த ஸ்னார்க்லிங்க்கு இதோ இந்த மாதிரி வந்துட்டு
நம்ம வாய்க்கு மட்டும் இது போட்டுக்கலாம், இல்லைன்னா அவங்க தருவாங்க. எது நல்லா இருக்கா? ஓகே, ஸோ வந்துட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்கன்னு பெங்காலியா என்ன இது தாய் லாங்குவேஜில் கூப்பிட்றாங்க. ஐயோ ஐயோ. போட்டில் போய் ஒரு 40 நிமிஷம் தூங்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஐலாண்டுக்குள்ளேயே போக போகிறோம். ஸோ நாங்கள் டிஃப்ரெண்ட்டான நிறைய ஐலாண்ட் போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, அதனால் நிஜமாக இந்த வெயிலே முடியலங்க. அந்த காலையில் எழுந்திரிச்சு வெயிலில் சுற்றுறது, இந்த வெயில் என் உடம்பு தாங்க மாட்டேது. நம்ம ஊர்லேயும் வெயில் இருக்கும் தான், ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், நைட்டில் ஏதாவது வேலை கிடைக்கல, நைட்டில் வாட்ச்மேன் வேலை, இல்லைன்னா வந்து நைட்டு இட்லி கடை வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது நைட் வேலை பார்க்கலான்னு இருக்கேன். அதனால் காலையில் முடியும். அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுது அவ இல்ல, நான் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சும்மா லூஸ் தரமா பேசாதேட்டையா. லோ சுகர் வேற வந்த டீயும் ஆனால் அனுப்பிச்சிட்டிங்க. தேங்க்ஸ் தம்பி, கொடுப்பா ஒன்று கொடுப்பா, ரொம்ப நன்றிப்பா. தண்ணி அக்கா ஏதோ சொல்கிறாங்க, அந்த அக்கா பார்த்தா பயமாக இருக்கு, டீச்சர் மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணினுக்கிறானா? மைக்கு முன்னாடி நின்று ஆத்துனுக்கிறான் சொற்பொழிவு. Okay, everybody, welcome to my family. Welcome to my capital. நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்போதான் எந்திரிச்சு. ஆனந்த் ரொம்ப விறுவிறுப்பு முன்னாடி போகிறா. சரி, கொஞ்சம் நாம் போயிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக. இப்போ தான் இதுதான் ஃபர்ஸ்ட் இடம் வந்திருக்கு இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியே தூக்கத்துலேருந்து ஏஞ்சி பார்த்தா ஏதோ வேறு இடத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருக்குது அந்த வியூ எல்லாமே. தண்ணி அப்படியே செம்ம கிளியராக இருக்குது. கீழே இருக்க கல் மலை கொண்டு தெரியுது, அழகாக இருக்குது. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா, மூஞ்சி பியூட்டிஃபுல்லாக இருக்கு. வாங்க போவோம். இப்போ வந்திருக்கிறது வந்து இட்ஸ் மாயா பே. ஹாய் மாயா, உன்னோட ஏதோ ஒன்று கட்டி வச்சிருக்க, உன்னோட மாயா பே அப்படின்றது, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ உங்களோட இடத்துல தான் சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ துப்பட்டா ஷால் படம் வந்துட்டு அதுக்காக என்னை மன்னிச்சிடு. எங்க ஊர்க்கா சொல்லு, துப்பட்டா ஷால் படம் வந்துட்டு மர்க்கா சொல்லு, மர்க்கா மர்க்கா சொல்லு. ஆனந்த் ஏதோ என்னடா உரிமையா நடந்து போயிட்டு இருக்காளே ஃபாஸ்டான்னு பார்த்தா நீங்க இந்த மாதிரி ஒரு இடம் கட்டி வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ மாயா பேட்றதுனால நாங்கள் ஒரு மாதிரி ஓகே நமக்கு தெரிஞ்சவங்க தாச்சு அப்படின்னு ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்விம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. இப்படி எனக்கு தான் ஸ்விம்மிங்கே தெரியாதே, சின்ன வயசுலேயே கற்றுருந்துருக்கணும். குழந்தைங்கள்லாம் குதிக்கிறாங்க, அசிங்கமாக இருக்கு. என்ன ஏட்டியா, ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா, உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? இவ்வளோ கூட நம்மளுக்கு தெரியலையே. 45 மினிட்ஸ் இதே மாதிரி போட்டில் உட்காந்து மற்றவங்க குளிக்கிறத வேடிக்கை தான் பார்க்கணும் போல இருக்கு. சென்னை போன உடனே வேலையாக ஸ்விம்மிங் கற்றுக்கணும், அதுதான் என்னோட பெரிய எய்ம். இப்போ
வந்து அப்படியே இந்த கோகனட் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு இருக்கோம். ஃபுல்லாக அப்படியே இறங்கி அந்த ஸ்னார்க்லிங்கில் வந்து நாங்கள் பயங்கரமாக ஃபிஷ்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து என்னடா லுக்கு போடா அப்படியே எங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். மழை வேற பெய்யுது. ஐஸ்கிரீம் எடுத்துட்டு போய் பீச்சில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஐயோ தண்ணி பத்தாலே பயமா இருக்கு. ஆனந்தி வேற ஸ்கூபா டைவிங் போயே அவன் போயிருக்கான். எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, அதனால அடுத்த வாட்டி வரும்போது போகலாம், இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஓட்ட போட்டு கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த போட்ல தான் நான் போறேன். ஃபுல்லா ஒழுகுது. அங்க பாருங்க அந்த கடலை எவ்வளவு பயமா இருக்கு. என்னை கொண்டு போய் சேர்த்துருங்கன்ற மாதிரி இருக்கு. அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப எல்லாருமே பயமா இருக்கும் இந்த போட்ல. எப்படி போய் சேர்ந்துருவோமா அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்து நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன்னா கைஸ் உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். வரலன்னா இந்த வீடியோ பாருங்க, ஏன்னா அந்த அளவுக்கு நிஜமாவே பயமா இருக்கு. இன்னைக்கு மட்டும் நான் வீடு போய் சேர்ந்துட்டேன், ஜெயிச்சிட்டேன். எனக்கு நல்ல காலத்திலேயே இந்த கடல் ஹைட்டு இதெல்லாம் ரொம்ப பயம். தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. பயங்கரமா ஒழுகுது, எல்லா இடத்துலயும் ஒழுகுது. சரி ஓகே, ஒரு வேளை நம்ம வந்து சென்னை வரும்போது இது ஒரு மெமரியா இருக்கும் அப்படின்னு எடுத்து வைக்கலான்னு பார்த்தா நிஜமாவே ரொம்ப பயமா இருக்கு. ஆனந்தி எல்லாம் சிரிக்கிறா. எப்படி சிரிக்கிறானே எனக்கு தெரியல. எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கான்னு எனக்கு தெரியல. கேட்டா உயிர் தானே அப்படின்றான். எனக்கு அப்பெல்லாம் இல்லைங்க. நீ ஒண்ணு பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. நான் இப்பதான் வாழவே ஆரம்பிச்சிருக்கேன். புது பாஸ்போர்ட் வாங்கி இப்பதான் 2வது ஊருக்கே போறேன். கடல் சார்ந்த இடமே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரியான மழை. ஹாய் எல்லாருக்கும் வந்து வணக்கம். ஸோ நாங்கள் இங்கே வந்த உடனே வந்துட்டு ஒரு பைக் ரெண்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நாங்கள் பெட்ரோல் பங்க்கில் நிற்கிறோம். ஆக்சுவலாக இங்கே பெட்ரோல் வந்து நம்ம ஊரை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பெட்ரோல் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம மாலுக்கு போவோம். ஓகே காய், வாங்க இந்த ஊர் மால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராபி. ஸோ ஃபுக்கெட்டில் ஒரு 5 நாள் இருந்தோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு எனக்கு வேறு. ஸோ இங்கே கிராபியில் வந்து இன்றைக்கி ஒரு நாள், அதுக்கப்புறம் நாளைக்கு திருப்பி கிளம்பி வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு குட்டியாக சின்னதாக காட்ட போகிறேன். ஓகே பாய், போகலாமா? போலாமே. பார்க்கலாமே. பாய். கைஸ், உங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். முத்துக்குமரன் வந்துட்டு கிராபியில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான். தெரியுதா? எம்கே அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டு என் பின்னாடி தான் இருக்குது. அங்கே பாருங்கள். முத்து சொல்லியிருக்கலாம்லடா, இங்கே வந்து சாப்பிட்டு போனாங்க. ஏன்டா அப்படி பண்ணுற? என்னடா ஆள் ஆளுக்கு ஒரு வாங்கி வச்சுருக்கீங்க. நம்மளே ஏதாவது ஜாக்குன்னு வாங்கி வைப்போமா? வாங்கிட்டா போச்சு. வாங்கிட்டா போச்சான். முத்து, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன் நான்.
தேட்டர் பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஆனால் எதுவுமே புரியல. படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. வர்றோம் ஊருக்கு, வந்தோடனே போகிறோம் ரெட்ரோக்கு. நான் ரிவ்யூ பார்க்கல அது எப்படி இருக்குன்னு, பட் ஆனால் போய் பார்க்கணும். ஏதாவது ஒரு படம் பார்க்கணுன்னு இருக்கு. என் ஃப்ரெண்டு தமிழுக்காக இதை வாங்கியிருக்கேன், வாட்ச் வாங்கியிருக்கேன். இங்கே என்ன பயமாக இருக்குன்னா விலை வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. பட் ஆனால் இது ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டான்னு தெரில. அதை உட்காந்து பார்த்து வாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் தமிழ் பேக் வாங்கிட்டு வர சொன்னேன், நல்லாவே இல்லைடா பேக்ஸ். இங்கே இது நல்லா இருந்தது. உனக்காக வாட்ச் வாங்கியிருக்கேன். என்னால் முடியல, உடம்பு சரியில்லை எனக்கு. உன் பேர் அதில் யுவராஜ் குண்டு எழுதிட்டு வந்திருக்கேன். ஓகே பாய் பாய். நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு நம்மளோட இந்தியாவுக்கு திருப்பி வரப்போகிறோம். ஸோ பாய் பாய். மீட் யூ ஆன் சென்னை, நம்மளோட ஊரில். ஸோ வந்து இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ்லாம் இந்தியாவில் தான் இருக்க போகுது. ஏன்னா நான் இந்தியாவில் காலடி எடுத்து வச்சுட்டேன். பட் எதுக்குடா நம்ம பெங்களூர் வந்து வர்றோம், என்னத்துக்குடா நம்ம இந்த வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசித்தோம். பட் ஆனால் பெங்களூர் வரதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. என் வாழ்க்கையிலே நான் ஒரே ஒருத்தர் கூட எப்படியாவது ஃபோட்டோ எடுத்துணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் அவர் கூட எடுக்க முடியாது தான். பட் ஆனால் அவரை நான் பார்த்துட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப கிட்டக்க இப்படி பார்த்தேன். ஸோ இந்த சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். பெங்களூர் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு ரீசன் நம்மளுக்கு இருக்குது. எப்பயுமே எதுவுமே வேஸ்ட்டாக போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும். கிங் ஆஃப் கிரிக்கெட் விராட் கோலி அவர்களை தான் வந்து நான் இப்போது பார்த்தேன். அதுவும் இவ்வளோ கிட்டக்க பார்த்தேன். அந்த டைமில் எனக்கு ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்கணும், ஓடணும் அப்படிலாம் இல்லை. இப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அவர் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஃபோட்டோ போயிட்டு கேட்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் கிடையாது. அண்டு எனக்கு வந்து அங்கே நிறைய கூட்டமாக வேறு இருந்தாங்களா. சரி, ஆல்ரெடி வந்து பயங்கரமாக வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க, நம்மளும் போயிட்டு இப்படி பண்ண வேண்டாம், அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி அந்த ப்ரைவேட் ஸ்பேஸ் கொடுக்காம நம்ம போய் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டரை பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்தடுத்து வந்துட்டு உங்களை ஜாக் அண்ட் சில்லில் வந்து I'll meet you on next வீடியோ. ரொம்ப ஹாப்பியாக விராட் கோலியை நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை சொல்கிறேன். ஒரு RCBலேருந்து யாரோ ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு வந்திருக்காரு. இதை பார்த்தீங்களா, RCB வேறு யாரும் கோச்சா இல்லை சப்ஸ்டியூட்டாக எனக்கு தெரியல. அவர் வந்திருக்காரு. ஐயோ, RCB டீமே வந்திருக்கு. புவனேஸ்வர் குமார் வந்திருக்காரு, DK வந்திருக்காரு. ஓகே பாய் கைஸ். சும்மா உங்களுக்கு அந்த பக்கம் அப்படி சுற்றி காட்டுறேன். கோலி தெரியவாரான்னு தெரியல, பிகாஸ் அவர் கொஞ்சம் அந்த பக்கம் உட்காந்துருக்காரு. எனக்கு அவரோட ப்ரைவசிக்குள்ளே போகிறது பிடிக்கல தான். பட் ஆனால் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுறது. ஐயோ, ஒரே ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஐயோ, அதே முடி, அதே மீசை, அதே மூக்கு, அதே வாயி, அதே கை, அதே காலு, அதே ஸ்டைலு. ஐயோ, நான் தானா அதே பார்த்து நீதானா நீ பார்த்து சொன்னா எவனும் நம்புவானா. இந்த ஒரு நல்ல விஷயத்தோட நான் அதாவது வீடியோ எடுத்தேன்னா போடுறேன். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா இந்த wonderful beautiful வீடியோவில் I'll finish off this video of Krabi, Thailand. Bye bye.